அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கீழே இருக்கிற ராஜீவ்காந்தி வெட்டனரி காலேஜில் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு ஃபுல் சிலபஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அகாடமிக் கேலண்டர், அங்கே எக்ஸாமில் எப்படி நடக்குதும், கிரேடு சிஸ்டம் என்ன, இன்டர்ன்ஷிப்பில் எப்படி இருக்கும், கோர்ஸ் டீட்டெயில், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவல். ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் அதாவது வெட்டனரி டாக்டருக்கான கோர்ஸு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எப்படி படிக்கலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற முழு விளக்கம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ராஜீவ்காந்தி வெட்டனரி காலேஜ் இருக்குது. அதில் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கான சிலபஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அகாடமிக் கேலண்டர், எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் எவாலுவேஷன் என்ன, கோர்ஸு, சப்ஜெக்ட்ஸு, சிலபஸ், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான தகவல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் டிகிரி ப்ரோக்ராம். இது 2016-17 இதே இப்போ சிலபஸ், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ், அகாடமிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது தாங்க இந்த டாப்பிக்கு. ஓகேங்களா? இது அப்ரூவ்டு பை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே, எந்த காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டனரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சு. எங்கே இருக்குது? குறும்பப்பேட், புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் பாண்டிச்சேரி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான், அதாவது வெட்டனரி மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனுவாஸ் கீழே 7 காலேஜஸ் இருக்குது, வெட்டனரி காலேஜஸ்ஸு. ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ்ஸு. இந்த நோட்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் வந்து ஒரு ஓவராலாக ஒரு கைடு கொடுக்குறேனே தவிர இன்டெப்த்தாக நான் பேசலை. நீங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டடி தான், நீங்களும் படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஏற்கனவே நான் தனுவாஸ் தமிழ்நாட்டில் அதோட பிபிஎஸ்சி ஏஹெச்சோட ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை சொல்லியிருக்கேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அது பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே எம்எஸ்வி ரெகுலேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஆல் இண்டியா லெவலில் பார்க்குறப்ப எம்எஸ்வி ரெகுலேஷன்ஸ் தான். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் சின்ன ஏதாவது மார்க் சிஸ்டத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு பேசுவோம். ஸோ இது டிகிரி கோர்ஸ் தான். டியூரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளவு? 1 செப்டம்பர். எப்போவுமே இது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 1 செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஷெல் பி கண்டக்டட் பிரியர் டு சம்மர் வெக்கேஷன். ஓகேங்களா? அடுத்து ஈச் ப்ரொஃபஷனல் ஷெல் கவர் அட்லீஸ்ட் 210 டேஸ், 210 நாள் இருக்குது. இது எல்லாமே ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அகாடமிக் கேலண்டர், இந்த மாதிரி மொத்த விஷயங்கள் அதை கொடுத்துருக்கு. பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி டீச்சிங் இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அண்ட் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி அட்மிஷன் நடக்குது, கிரைட்டீரியா என்ன, அட்மிஷனுக்கு என்ன கிரைட்டீரியா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, செலெக்ஷன் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் படித்து பாருங்கள். இதெல்லாம் படித்து பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்குது. ஸோ இதுதான் கரிக்குலம், ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஆர்கனைசேஷன் கோர்ஸ்னால் வெட்டனரி கரிக்குலம் என்னென்னலாம் இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்டது என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டாபிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? அது ஒன்று முக்கியம். சிலபஸ் என்ன, சிலபஸ் வந்து ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்டு 1 இயரு, 4th இயர் மட்டும் 1.5 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே தான் மற்ற கோர்ஸ்லையும் இருக்குது. அப்புறம் இன்டர்ன்ஷிப்னால் எப்படி, அங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறது, எப்படி நடந்துக்கிறது, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்டர்ன்ஷிப்பு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஓகேங்களா? அதே போல் இந்த கிரெடிட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் அது எப்படி இருக்குது, வெயிட்டேஜ் எப்படி, சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் இருக்குது. டீச்சர்ஸ், எக்ஸாமினர்ஸ், பேப்பர் செட்டர்ஸ், இவங்களாம் யார், என்ன அவங்களோட ரோல் என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் அட்டண்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 75% சொல்லியிருக்காங்க அட்டண்டன்ஸு. ஓகேங்களா? அவங்க கண்டிப்பாக இருக்கணும். எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் பண்ணுவாங்க. கிரெடிட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அட்டன் பண்ணுறது, எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆன்சர் ஷீட்டு, அதனுடைய மார்க் ஷீட்லாம் எப்படி இருக்கும், கிரேடிங் சிஸ்டம் என்ன. ஓகேங்களா? இதுதான் கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட்ஸு. என்னென்னலாம் கோர்ஸில் இருக்குது, அது என்னென்ன கண்டென்ட் டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அது பாருங்கள். ஒவ்வொரு வருஷத்துக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிவிட்டு
அதுவும் நீங்கள் பார்க்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் ஆஞ்சியாலஜி, நியூரோலஜி அண்ட் ஆஸ்தியாலஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூனிட் 1 2 3 ஃபுல்லாக சிலபஸ்ஸு, கோர்ஸ், சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்க்காம சிலபஸும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ண பார்த்தாலே இதுவே நீங்கள் படித்து பார்க்கலாம் பொறுமையாக. ஸோ நான் ஒரு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது என்னென்னா ஒரு அவேர்னஸ், ஒரு செஷன் கொடுத்தா எல்லோரும் ஈஸியாக பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இதுதாங்க ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிங்க இந்த தகவலெல்லாம். இதனுடைய லிங்க்கு வேணும்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டவுட்ஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நல்ல ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த புக்கில் ஃபுல்லாக இருக்குது. கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ.